ஹலோ சில்ட்ரன், வெல்கம் டு அடோனாஸ் 12th மேத்மா. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூன் 2024 வந்த இம்பார்ட்டண்டான 5 மார்க் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப். ஓகே, நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஜூன் 2024 வந்த 5 மார்க் கொஷின் நம்பர் 47B செக்ஷன் பார்க்கலாம். Prove that among all the rectangles of the given perimeter, the square has the maximum area அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி பெரிமீட்டர் அப்படின்னா பவுண்ட்ரி, ஓகேவா? ஸோ ஒரு ரெக்டாங்கிள் இருக்குன்னா அதை சுற்றி ஒரு வேலி போட்டால் எப்படி இருக்கும்? ஸோ அதோட லென்த்து தான் நம்ம என்ன சொல்கிறோம், பெரிமீட்டர்னு சொல்லுவோம். ஸோ ஏரியான்றது உள்ளே இருக்கிற ஏரியா, ஓகேவா? ஸோ அவங்க ரெக்டாங்கிள்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். அதோட லென்த்தை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், பிரெத்தை yன்னு வச்சுக்கலாம். ஸோ லெட் எக்ஸ் அண்ட் ஒய் பி த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள், ஓகேவா? ஸோ பெரிமீட்டர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், சுற்றி இதோட லென்த்தை தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம், கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இங்கே லென்த் எக்ஸ், பிரெத் ஒய், திரும்ப அகைன் எக்ஸ் அகைன் ஒய். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2 எக்ஸ் இருக்குது 2 ஒய் இருக்குது. ஸோ 2x ப்ளஸ் 2yன்னு எழுதலாம். பெரிமீட்டர் அதாவது p ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 2y. ஸோ இப்போ இதிலிருந்து நமக்கு y எடுக்க போகிறோம். ஸோ y இங்கே வச்சுட்டு நம்ம இந்த 2xை ஈக்குவல்க்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்னா பை ரிவர்ஸ் ஆப்ரேஷன் மைனஸ் 2xன்னு ஆகும். ஸோ 2y ஈக்குவல் டு p மைனஸ் 2xன்னு ஆகும், ஓகேவா? ஸோ நமக்கு y தான் தேவை. ஸோ இங்கே மல்டிப்ளைல இருக்கிற 2 என்ன ஆகும், டிவைடட் பைல வந்தால் p மைனஸ் 2x டிவைடட் பை 2ன்னு வரும். ஸோ இதுதான் y. ஓகே, நம்ம ஏரியா பார்க்கலாம். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்னதுன்னா லென்த் இன்டூ பிரெத். இங்கே லென்த் என்னது எக்ஸ், பிரெத் என்னது ஒய். ஸோ XY. ஸோ ஏரியா XY. எக்ஸு ஒய் நமக்கு ஆல்ரெடி தெரியும், p மைனஸ் 2x பை 2. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ இந்த எக்ஸ் உள்ள மல்டிப்ளை ஆகிடுச்சுன்னா px மைனஸ் 2x ஸ்கொயர் டிவைடட் பை 2ன்னு ஆகும், விச் இஸ் ஈக்குவல் டு இதுதான் f ஆஃப் எக்ஸ், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த f ஆஃப் எக்ஸை ஃபஸ்ட்டு 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ f டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே காமனாக 1/2 இருக்குது. ஸோ அதை எடுத்து வெளில எடுத்துடலாம். ஸோ இங்கே px மைனஸ் 2x ஸ்கொயர் இருக்குது. ஸோ இது எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஸோ என்னாகும், வெறும் p மட்டும்தான் வரும். p மைனஸ் இங்கே எக்ஸ் ஸ்கொயர்ன்னு இருக்குது. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது பவரில் இருக்கிறது முன்னாடி வரும். இந்த 2ஓட மல்டிப்ளை ஆகும்போது 4x, 2 மைனஸ் 1 1, அதாவது 4xன்னு வந்துடும். ஸோ 1/2 p மைனஸ் 4xன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இப்போ f டேஷ் ஆஃப் எக்ஸ்க்கு வேல்யூவை ஈக்குவல் டு 0ன்னு போடுவோம். அதாவது 1/2 p மைனஸ் 4x ஈக்குவல் டு 0ன்னு போடுவோம். போட்டு இங்கே மல்டிப்ளைல இருக்கிற 1/2 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் போனால் என்ன ஆகும், டிவைட் ஆகும். 0 இன்டூ டிவைட் பை எனி திங் என்னதாகும், 0 தான் ஆகும். ஸோ அப்போ p மைனஸ் 4x ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாமா? இப்போது மைனஸ் 4x ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா p ஈக்குவல் டு 4xன்னு ஆகும். ஸோ இங்கே இருக்கிற எக்ஸோட வேல்யூ நமக்கு வேணும். இங்கே மல்டிப்ளைல இருக்கிற 4 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்ததுன்னா டிவைட் ஆகும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு p பை 4. ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த வேல்யூவை அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அதே மாதிரி 1/2 ஆசிட்டஸ் வெளியில் இருக்கிறது அப்படியே வச்சுக்கலாம். p மைனஸ் 4xை எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இங்கே எக்ஸ் டேர்மே இல்லை. ஸோ p என்னது கான்ஸ்டன்ட், அப்படியே மறைஞ்சு போயிடும். ஸோ மைனஸ் 4x எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இங்கே முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் தான் வரும். ஸோ மைனஸ் 4. ஸோ இது 2 டைம்ஸ் 1 2 டைம்ஸ் 2ன்னு கேன்சல் பண்ணலாம். இது 1 இன்ட்டு மைனஸ் 2ன்னு வரும். ஸோ 1 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 2, விச் இஸ் 0வோட சின்னதாக இருக்குது. மைனஸ் 2 இஸ் லெஸ் தென் 0. ஸோ லெஸ் தென் மைனஸ்ன்னு வந்ததுன்னா நமக்கு வேல்யூ எப்படிவா இருக்கணும்னா மேக்ஸிமம்னு வரும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் மேக்ஸிமம் வென் எக்ஸ் ஈக்குவல் டு p பை 4. எக்ஸ் p பை 4ஆக இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்கும், மேக்ஸிமம். இங்கே மைனஸ்ன்னு வந்ததுன்னா மேக்ஸிமம்னு வரும். ஓகே, இப்போ நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஒய் என்னது, ஒய் ஈக்குவல் டு p மைனஸ் 2x பை 2வா, அதை எடுத்து எழுதிக்கலாம். p மைனஸ் 2, எக்ஸோட வேல்யூ என்னது p by 4. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். p by 4 இங்கேயும் கேன்சல் பண்ணலாம். 2 டைம்ஸ் 1 2 டைம்ஸ் 2ன்னு. ஸோ p மைனஸ் p by 2ன்னு வரும். ஸோ இது என்ன பண்ணுறோம், டினாமினேட்டர் சேம் ஆகிறதுக்காக இங்கே இருக்கிற 2 இங்கே மல்டிப்ளை ஆகும். 2p மைனஸ் p by 2ன்னு வரும். ஸோ 2pயில் ஒரு p போயிடுச்சு அப்படின்னா ஒன்லி 1p தான் இருக்கும். ஸோ p பை இந்த டிவிஷன் டினாமினேட்டர் என்னாகும், இந்த டினாமினேட்டரோட
மல்டிப்ளை ஆகும். ஸோ 2 டைம்ஸ் 2 வந்து 4. ஸோ பி பை 4ன்னு வரும். இதுதான் என்னது ஒய். நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூவும் சேமாக இருக்குது, ஒய்க்கு வந்த வேல்யூவும் சேமாக இருக்குது. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸு. ஸோ அப்போ அவங்க கொடுத்துருக்கிற ரெக்டாங்கிள் எந்த ஷேப்பில் இருக்குது அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்பில். ஏன்னா எக்ஸும் பி பை 4, ஒய்யும் பி பை 4. ஸ்கொயரோட ப்ராப்பர்ட்டி என்ன? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்ல. ஸோ த ரெக்டாங்கிள் இஸ் அ ஸ்கொயர் வென் த ஏரியா இஸ் மேக்ஸிமம் ஃபார் த கிவன் பெரிமீட்டர். ஸோ அவங்க கொடுத்த ரெக்டாங்கிள் வந்து என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. ஓகே சில்ட்ரன், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.